ஒரு பெரிய காடின் விளிம்பில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ஆதி என்ற இளைஞனும் மீரா என்ற இளம்பெண்ணும் வாழ்ந்தார்கள். ஆதி காடு பற்றி எல்லாம் அறிந்தவன். மீரா விலங்குகளை நேசிக்கும், காயமடைந்தவற்றை காப்பாற்றும் மனம் கொண்டவள். ஒரு நாள் காடுக்குள் இருந்து பயங்கரமான கர்ஜனை கேட்டது. கிராம மக்கள் எல்லோரும் பயந்து ஓடினார்கள். சிங்கம் வந்துடுச்சு என்ற அலறல் எங்கும் பரவியது. ஆனால் ஆதி கவனித்தான். அந்த கர்ஜனையில் கோபம் இல்லை, வலி இருந்தது. ஆதி மீராவை அழைத்துக் கொண்டு காடுக்குள் சென்றான். அங்கே அவர்கள் பார்த்த காட்சி ஒரு பெரிய சிங்கம் காலில் ஆழமான காயத்துடன் தரையில் விழுந்து கிடந்தது. மீரா பயப்படவில்லை. அவள் மெதுவாக அருகில் சென்றாள். இது நம்மை தாக்காது, இது உதவி கேட்குது என்றாள். சிங்கம் கண்களை உயர்த்தி பார்த்தது. அந்த பார்வையில் கொடூரம் இல்லை, நம்பிக்கை இருந்தது. ஆதி மருந்து கொண்டு வந்து காயத்தை கட்டினான். 3 நாட்கள் அவர்கள் சிங்கத்தை மறைத்து வைத்து பார்த்துக் கொண்டார்கள். 4வது நாள் அதிர்ச்சி நிகழ்ந்தது. சிங்கம் மெதுவாக எழுந்து மனித குரலில் பேச ஆரம்பித்தது. நீங்கள் என்னை காப்பாற்றினீர்கள். இந்த காடு என்னுடைய ராஜ்யம். இனி நீங்கள் என் நண்பர்கள். ஆதி மீரா அதிர்ந்து போனார்கள். அந்த சிங்கம் சொன்னது, காட்டை அழிக்க சில வேட்டைக்காரர்கள் வருகிறார்கள். கிராமமும் ஆபத்தில் இருக்கிறது. அன்று இரவே வேட்டைக்காரர்கள் வந்தார்கள். துப்பாக்கிகள், தீ, சத்தம். அப்போது காடு முழுக்க ஒரே கர்ஜனை ஒலித்தது. சிங்கம் முன் நின்றது. அதன் பின்னால் காடு முழுவதும் விலங்குகள். வேட்டைக்காரர்கள் பயந்து ஓடினார்கள். அடுத்த நாள் சிங்கம் ஆதி மீராவிடம் சொன்னது, மனிதனும் விலங்கும் எதிரிகள் அல்ல. அன்பு இருந்தால் காடு கூட குடும்பமாக மாறும். அந்த நாள் முதல் அந்த கிராமம் காடை பாதுகாத்தது. காடு கிராமத்தை பாதுகாத்தது. சிங்கம் இன்றும் அந்த காட்டின் அரசன். ஆதி, மீரா காட்டின் நண்பர்கள்.